வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். ஒரு குற்றம் நடக்கிறனாலையும் செஞ்ச தப்ப மறைக்கிறனாலையும் ஒரு வாழ்க்கை எப்படி சிதைக்கப்படுது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வரதுதான் ரீசெண்டா சோனி லிவ்ல ஒரு தமிழ் வெப் சீரிஸா வெளிவந்திருக்கிற குற்றம் புரிந்தவன். இந்த சீரீஸ்ல பசுபதி மற்றும் விதார்த் இவங்க ரெண்டு பேரும் தான் லீடா நடிச்சிருக்கிறாங்க. இந்த சீரீஸோட கதை என்னங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரீஸ்ல பசுபதி பாஸ்கரன் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் பார்மாசிஸ்ட் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாரு. அவருடைய பேரனுக்கு ஒரு பெரிய மருத்துவ சிகிச்சை தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவரு இருக்கிறாரு. ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மெர்சி அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு காணாம போறாங்க. போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு சீரியல் கில்லரோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சந்தேகம் படுறாங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயம் இவருடைய வாழ்க்கையை எப்படி தலைகீழா புரட்டி போடுது அப்படின்னு சொல்றதுதான் இந்த சீரீஸோட மீதி கதையே. இந்த சீரீஸ்ல பசுபதியோட நடிப்பு ஆடியன்ஸுக்கு நம்பகத்தன்மையை தரக்கூடிய விதத்திலையும் உண்மை மற்றும் உணர்வுகளை ஃபேஸ் ரியாக்ஷன் மூலமா கொடுக்கிற விதத்திலையும் அவரு தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு நல்லாவே உயிர் கொடுத்திருக்கிறாரு. இந்த சீரீஸ்ல விதார்த் ஒரு போலீஸ் ஆபீசர் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாரு. அவருடைய நடிப்பு இந்த சீரீஸுக்கு நல்ல ஒரு பக்கபலமா இருக்குது. இந்த சீரீஸ்ல மொத்தம் 7 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுமே ஆவரேஜா 35 நிமிஷம் பக்கம் ரன் ஆகுது. ஒரு 4.5 மணி நேரம் இருந்தா இந்த சீரீஸை உங்களால குயிக்கா பார்த்து முடிக்க முடியும். இந்த சீரீஸோட பெரும்பாலான காட்சிகள் எமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகுது. ஒரு தப்பு செஞ்சுட்டு அந்த தப்பை மறைக்கிறனால நம்மளுடைய மனசாட்சியே நம்மளை எப்படி எல்லாம் தண்டிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்சிகளா இவங்க அழகா கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த சீரீஸோட கடைசி 2 எபிசோடுல சீரியல் கில்லரை பிடிக்கிறதுக்கான இன்வெஸ்டிகேஷன் காட்சிகள் வரும். அந்த காட்சிகள் நல்ல டென்ஷனை பில்ட் பண்ணுது. சீரியல் கில்லர் சம்பந்தப்பட்ட ட்விஸ்டுகள் சீரீஸுக்கு நல்லாவே கை கொடுத்திருக்குது. சீரீஸோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீரீஸோட ஸ்கிரீன் பிளே பேசிங் ஸ்லோ பர்னா தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதனால இந்த சீரீஸை நீங்க பார்த்து முடிக்கிற வரைக்கும் பொறுமையா தான் இருந்தாகணும். முடிஞ்ச அளவுக்கு எடிட்டிங்க இன்னுமே இவங்க கொஞ்சம் கிறிஸ்பா கொண்டுட்டு வந்திருந்தாங்கன்னா இந்த சீரீஸ் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த சீரீஸ் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு நல்ல சீரீஸ் தான். 10க்கு 6.9 ரேட்டிங் கொடுக்கலாம். சீரீஸ் ஒரு ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்தே தீரும். உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.